today onwards along with you, and they are also attending the class. So CPP class la na enoda batch la Arjun is attending the class. So anala 41 members put together now. So hope so on the information as a part of administration of second year, and the information ungalku pass panikiren. Sir, okay, once again we can look into the operators. So just I am sharing the screen at the end. For a program to write, what are the terms that are involved? One is I need a variable, another I need data types, third I need some operators, four I need some control statement. Okay. So we look into what is meant by variables and what is meant by data types. We looked into, and yet another information you also needed, and we will see in the backend. அதாவது ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சின்டாக்ஸ் இருக்கணும். இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து அடுத்த வர கிளாஸஸில் நம்ம பார்ப்போம். பட் நம்ம வேரியபிள்ஸை பற்றி பார்த்தாச்சு, டேட்டா டைப்ஸை பற்றி பார்த்தாச்சு. we can look into the operators. என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஆல்மோஸ்ட் யூ ஹவ் லேர்ன்ட் இன் யுவர் ப்ரீவியஸ் கோர்சஸ். நம்மளுக்கு என்னென்ன படிச்சிருப்பீங்க ஞாபகம் இருக்கும். இந்த ஆல்மோஸ்ட் இது எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிறது தான் arithmetic operators, assignment operators, relational operators, logical operators, bitwise operators, and other some operators are there, special operators are there. சரியா? So arithmetic operators, assignment operators, relational operators, logical operators, bitwise operators, and other operators. So what are the arithmetical operators? அவனுக்கு வந்து நம்ம மேக்ஸில் பேசிக்காக நம்ம படிச்சிருக்கிறோம். addition, subtraction, multiplication, division, இது எல்லாத்தையும் நம்ம படிச்சிருக்கிறோம். once again the same notation has been used here. ஸோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஆடுக்கு வந்து ப்ளஸ் சிம்பிள், சப்ட்ராக்ஷனுக்கு வந்து மைனஸ் சிம்பிள், மல்டிப்ளிகேஷனுக்கு ஆஸ்ட்ரிக்கு, அண்ட் டிவிஷனுக்கு வந்து வி யூஸ் ஸ்லாஷ் சிம்பிள். மாடுலோ ஆப்ரேஷன் வந்து என்ன அப்படின்னா பர்சன்டேஜ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். தட் வில் ரிட்டர்ன் தி ரிமைண்டர். சரியா? மாடுலோ வில் ரிட்டர்ன் த ரிமைண்டர். ஸோ ஒன்ஸ் அகெயின் வந்து ப்ரோக்ராமில் நான் ப்ரோக்ராம் போகிறதுக்கு முன்னாடி கம்பைலர் எடுத்துக்கிறேன். ஸோ கம்பைலரில் ஏற்கனவே நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிக்கிறேன். கம்பைலர் நீ இவ்வளோ பார்த்த அப்படின்னு சொன்னால், லெட் மீ கிவ் அ ஷார்ட் அண்ட் பிக்சர். ஏற்கனவே இதை நம்ம கிளாஸில் பார்த்துருக்குறோம். மெயின் ப்ரோக்ராம் ஷுட் பி தேர். அட்லீஸ்ட் ஒரு ப்ரோக்ராமில் சி லாங்குவேஜ், C++ லாங்குவேஜில் அட்லீஸ்ட் தேர் ஷுட் பி ஒன் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் மெயின் ஃபங்க்ஷனாக இருக்கணும். சரி, that should be a main function, and the main function will return integer value. அதனால தான் வந்து முன்னாடி சொல்லியிருக்கேன், டேட்டா டைப் ஏற்கனவே இந்த மாதிரி போட்டிருப்பாங்க, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். int a is equivalent to 5 அப்படின்னா மீனிங் என்ன? a will store the value 5 and a என்ன அப்படின்னு சொன்னால் அது வந்து இன்டிஜர். ஸோ அப்போ வந்து ஏயோடைய டேட்டா டைப் என்ன? இன்டிஜர். ஏல என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னா 5 இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீ வந்து ஜஸ்ட் இஃப் யூ ஆர் ட்ரைங் டு லுக் இன் ஹியர், மெயின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அ ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு சொன்னால் இன்டிஜரை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதனால தான் வந்து லாஸ்ட்டில் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் யூஸ் த ரிட்டர்ன் வேல்யூ ஸ்டேட்மெண்ட் ஹியர். ரிட்டர்ன் 0 அப்படிங்கிற ஒரு வேல்யூ ஸ்டேட்மெண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான காரணம் இதுதான். நீ வழக்கமாக வந்து யூ கேன் ஏபிள் டு புட் வாய்ட், பட் G++ கம்பைலரில் வாய்டு போட விடாது. ஸோ G++ கம்பைலரில் வந்து இட் won't allow to put void. போட்டோம் அப்படின்னு சொன்னால் it will show the error statement. பட் when யூஸ் டர்போ சி கம்பைலர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் வாய்டு மெயின் நீ வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அண்ட் வாய்டு யூஸ் பண்ண அப்படின்னு சொன்னால் இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணணும்னு அவசியம். there is no need for this return statement. சரி, பட் இஃப் ஐ யூஸிங் இன்டிஜர் ஸ்டேட்மெண்ட், இன்டிஜர் அப்படிங்கிற ஒரு
டேட்டா டைப் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஐ ஹாவ் டு கிவ் த வேல்யூ as return 0. சரியா? ஸோ இதை நம்ம கொடுக்கணும். ஸோ ஷுட் ஹாவ் அட்லீஸ்ட் ஒன் ஃபங்க்ஷன், மெயின் ஃபங்க்ஷன் இருக்கணும். ரெண்டாவது அதுக்கு மேலே பார்த்தோம்னா ரெண்டு டேட்டா டைப், நம்ம ரெண்டு ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணோம். ஒன்று ஐஓ ஸ்ட்ரீம், இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம். ஸோ முன்னாடி மேண்டேட்லி யூ ஷுட் இன்க்ளூட் ஹேஷ் சிம்பிள், இன்க்ளூட் ரெண்டு greater than lesser than சிம்பிளுக்கு நடுவில் ஐ புட் ஐஓ ஸ்ட்ரீம். சரி, ஐஓ ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது இன்புட், ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்புட், ஓ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அவுட்புட், ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ ஃபைல் நேம். சரியா? இட் இஸ் அ ஃபைல் நேம் ஆர் இட்ஸ் அ ஃபங்க்ஷன் நேம். சரியா? அடுத்தது கீழே ஒரு வேர்டு யூஸ் பண்ணிப்பேன், யூஸிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி. இது வந்து என்னென்னா டிஸ்பிளே யூனிட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா. சரியா? ஸோ ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இஃப் there is any reference that has been recorded in your program, the compiler will go up to the header file, searches for the definition in the file and returns back. அந்த definition படி என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் it will return back to the next line of your executable program. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமில் ஜஸ்ட் ஒரு arithmetic ஆப்ரேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். I am just declaring int a is equivalent to 5 and int b is equivalent to 6 and int c. சரியா? மூணு ஒரே லைனில் டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன். ஞாபகம் இருக்கட்டும், எப்போதுமே செமிகோலன் வச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்லி கன்சிடர்ஸ் அஸ் த நெக்ஸ்ட் லைன். செமிகோலன் வச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக ரெண்டாவது லைன். இது வந்து ஈக்குவல், இந்த லைன் இப்படி ஈக்குவலண்ட்டாக எப்படி எழுதிக்கலாம்னு இப்படி தான் எழுதணும். இதுதான் ஈக்குவலண்ட் லைன். என்ன ஒரே லைனில் எழுதினாலும் ஒன்று தான், இப்படி எழுதினாலும் ஒன்று தான். பட் ஆஃப்டர் செமிகோலன் இட் கன்சிடர்ஸ் தட் இட் இஸ் த நெக்ஸ்ட் லைன். எக்ஸிக்யூட்டபிள் பார்ட்டில் இட் கன்சிடர்ஸ் த நெக்ஸ்ட் லைன். ஸோ அப்போ int a is equivalent to 5, int b is equivalent to 6, int c அப்படின்னு போட்டாச்சு. ஸோ உனக்கு ஃபெமிலியாரிட்டி வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரே லைனுக்கு கொண்டுட்டு வந்துக்கிறேன். சரியா? ஸோ எல்லாமே இது வந்து ஒரே லைனில் எழுதியிருக்கிறேன். பட் இட் இஸ் பீன் ட்ரீட்டட் அஸ் 3 lines by the compiler. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? அண்ட் ஒன்ஸ் அகேன் the program c is equivalent to a plus b. சரியா? c out c. நியூ லைன் டேப் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நீ என்டர் பண்ண அப்படின்னு சொன்னால் ரெண்டுக்கும் ஆட் பண்ணி ஆன்சர் கொடுத்துரும். ஸோ த வேல்யூ இஸ் 11. ஸோ 5 plus 6 it is 11. ஸோ இப்போ இன்னொரு காம்பினேஷன் வச்சுப்போம். லெட் மீ ஹாவ் ஃப்ளோட் b. சரியா? ஸோ ஐ எம் டர்னிங் த வேல்யூ டு பி 6.76 and I am turning as int. நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் என்னென்னா காம்பேக்டபிலிட்டி வரும். ஸோ இன்ட்டுக்கு வந்து 2 bit is allocated, ஃப்ளோட்டுக்கு 4 bit is allocated. பட் த டேர்னிங் வேல்யூ வேரியபிள் எங்கே ஹோஸ்ட் ஆகுதுன்னா சியில் ஹோஸ்ட் ஆகுது. அந்த சிக்கு நான் என்ன கொடுத்துருக்கேன்னா 2 bit கொடுத்துருக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். பட் சி லாங்குவேஜில் இதுக்கு எரர் காமிக்கும். ஏன் எரர் காமிக்கும் அப்படின்னு சொன்னால் காம்பேக்டபிலிட்டி வேணும். மூணுமே இன்டிஜர்னால் இன்டிஜராக இருக்கணும். ஏதாவது ஒன்று ஃப்ளோட்டில் இருந்ததுன்னா நீ கண்டிப்பாக வந்து நீ சிக்கு என்ன டிக்ளரேஷன் கொடுத்துருக்கணும்னா ஃப்ளோட்டுன்னு தான் கொடுத்துருக்கணும் சி லாங்குவேஜில். பட் நம்ம C++ லாங்குவேஜில் அந்த காம்பேக்டபிலிட்டி இஸ் அவைலபிள். நம்ம இப்படி கொடுக்குறதுனால ஆட்டோமேட்டிக்காக வென் இட் இஸ் பீன் டிக்ளர்டு சிக்கு 2 bytes வந்து அலாக்கேட் ஆகுது. ஆன் கம்பைலேஷன் சியோடைய டேட்டா டைப் வந்து கம்ப்ளீட்டாக அது கம்பைலரே மாற்றிக்குது, அசைன்ஸ் அஸ் ஃப்ளோட். சரி, இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஒன்ஸ் அகேன் இந்த வேல்யூ எரர் காமிக்காது. ஆனால் வந்து இங்கே வந்து ட்ரங்கேட் ஆகிருக்குது. என்ன ட்ரங்கேட் ஆகிருக்குது அப்படின்னு சொன்னால் இது வந்து ஃப்ளோட் b, இது வந்து int a. பட் இது int c அப்படிங்கிறதுனால எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து 0.76 அப்படிங்கிற ட்ரங்கேட் ஆகிருக்குது. சரியா? ஸோ எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து விடலை அப்படின்னு சொன்னால் இந்த ஆப்ரேட்டர், நான் ஈக்குவல் அப்படின்னு ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த ஆப்ரேட்டர் வந்து என்ன பண்ண விடலை அப்படின்னு சொன்னால் சியை வந்து ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ண விடலை. ஸோ காம்பேக்டபிலிட்டி. ஸோ அப்போ நம்ம கிளாஸில் நம்ம வந்து போக போக இதையும் நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னு சொன்னால் இஃப் ஐ கிவ் அஸ் மிக்சட் டேட்டா டைப், இன்னொரு டேட்டா டைப்பை எப்படி வந்து மாற்றுறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கிளாஸில் பார்க்கணும். இப்போ ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக, ஸோ நம்மளுக்கு நார்மலாக சியோட வேல்யூ வந்து ஃப்ளோட்டாக மாறி இருக்கணும். பட் இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வந்து நம்மளுக்கு ஃப்ளோட்டாக மாற்ற விடலை. ஸோ ரிமெம்பர் திஸ். சரியா? ஸோ அதனால் இப்போதைக்கு நான் வந்து இதை வந்து இன்டர்னே மாற்றிக்கிறேன். பிகாஸ் எரர் காமிக்குது அப்படிங்கிறதுனால இன்டர்ன் மாற்றிக்கிறேன். இது தட் இஸ் மேத்தமெட்டிக்கல் எரர் அப்படிங்கிறதுனால இன்டர்னே மாற்றிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் அதே வேல்யூ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இந்த வேல்யூ மாற்றிக்கிறேன். லெட் மீ சேஞ்ச் ஃபார் சப்ட்ராக்ஷன் minus. So once again C out statement
double quotes குள்ள a minus b equal to double quotes c. இப்போ கம்பைல் பண்ணி பார்த்தீங்கன்னா it will have addition and subtraction to தலைகீழ இருக்கும். Okay, it is 9. So upon this plus operator does the arithmetic operation. This plus operator does the arithmetic operation as addition. This minus sign does the arithmetic operation as subtraction. So அதே மாதிரி நீ வந்து multiplication division நம்ம போட்டுக்கலாம். Once again I put the same number. This multiplication asterisk. So into கிடையாது, into x யூஸ் பண்ணக்கூடாது, asterisk யூஸ் பண்ணணும். அதே லைனை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். a asterisk. Run it. Okay, you can able to see the multiplication operator. நீங்க வந்து நியூ லைன் போடல அப்படிங்கிறதுனால அது நியூ லைன் போட்டு. ஸோ ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது பார்த்து அப்படின்னு சொன்னால் நான் கன்சோல் பேஜில் எனக்கு அவுட்புட் பேஜில் என்ன தெரியுதோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஐ எம் ட்ரை டு ரெனோவேட் மை ப்ரோக்ராம். சரியா? ஸோ எப்போதுமே வந்து தி அக்யூரசி ஆஃப் த ப்ரோக்ராம் டிபெண்ட்ஸ் அப்பான் தி இன்புட் யூ ஆர் பீன் அப்டைன் அவுட்புட் தட் யூ ஆர் பீன் அப்டைனிங் தென் அண்ட் தெர். ஸோ நீ இப்போ யூஸ் பண்ணி பார்த்த அப்படின்னு சொன்னால் எல்லாமே தனித்தனி லைனில் வரும். So it is 21, a plus b, a minus b is 9, a into b is 90. So when I go for division is not possible here. So once again I turn the number to be 12. ஏன்னா நம்மளுக்கு whole number வேணும். Division போட்டு பார்ப்போம் அப்படி. Okay, 15 and I turn for division. It is a slash b and it is a slash b. சரியா? ரன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இதில் பார்த்து அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து ஹோல் நம்பர் தான் ரிட்டர்ன் ஆகும். இட் இஸ் வில் நாட் ரிட்டர்ன் தி டெசிமல் வேல்யூ. ஏன் டெசிமல் வேல்யூ ரிட்டர்ன் ஆகாது அப்படின்னு சொன்னால் த ரீசன் இஸ் சி இஸ் அன் இன்டிஜர். அதான் மேட்ரு. சி இஸ் அன் இன்டிஜர். சப்போஸ் இஃப் ஐ புட் த வேல்யூ வாஸ் ஃப்ளோட், இல்லை ஃப்ளோட்டுன்னு மாற்றிட்டு நான் ரன் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் ஹோப் ஸோ ஒன்ஸ் அகேன் வந்து நீ ஸ்லாஷ் போடும்போது உனக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னால் ரிமைண்டர் மட்டும் தான் வருது. சாரி, கோஷன் மட்டும் தான் வருது. இட் இஸ் நாட் டர்னிங் அவுட் தி ரிமைண்டர். அப்போ ரிமைண்டர் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்கிறதுக்கு அப்படின்னு சொன்னால் யூஸ் அண்ட் மாடுலஸ் வேல்யூ. மாடுலஸ் வேல்யூ இப்போ ரன் இட். கீழே மாடுலஸ் வேல்யூ கரெக்ஷன்ஸ் போடலன்னு நினைக்கிறேன். If there is any doubt while we are on the progress of the class, you can stop then and there and you can ask the doubt. So இது பார்த்து அப்படின்னா it is a plus b, இது a minus b, a into b, a slash b, it returns the quotient value, a modulus b, it returns the remainder value. சரியா? மாடுலஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ரிமைண்டர் மட்டும் கொடுக்கும். ஸோ என்னுடைய ஒரே ப்ரோக்ராமில் நான் மேலேருந்து கீழே வரைக்கும் கம்ப்யூட்டேஷன் பார்த்து அப்படின்னு சொன்னால் ஐ எம் யூஸிங் த சேம் ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராமில் சின்ன சின்ன corrections have been incorporated and it once again it has been executed and it has been answer has been obtained. ஸோ இங்கே மட்டும் நம்ம a plus b போடலாம். அது வேணால் நம்ம a plus b போட்டுப்போம். ஸோ தட் it will have a clear picture. Does a plus b equal to போட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே வந்து உனக்கு ப்ராம்ப்டாக வந்திருக்கும். So a plus b is equal to 21, a minus b is equal to 9, a into b is equal to 90, a slash b is equal to 2, a modulus b is equal to 3. சரி, ஸோ நம்மளுக்கு டிவிஷனில் வரும்போது எப்படி வந்து வித் ரிமைண்டரோட வரணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஒன்ஸ் அகேன் we have been moving on the classes we can able to see. பட் மாடுலஸை பொறுத்தவரை ஒன்ஸ் அகேன் ரிமைண்ட் தட் இட் இஸ் அண்ட் ரிமைண்டர். இன்னொரு இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இஃப் ஐ யூஸ் இன்டிஜர், ஃப்ளோட் அண்ட் இன்டிஜர், திஸ் வேல்யூ ஹேஸ் டு பி கன்வெர்டட் அஸ் ஃப்ளோட். அது எப்படி காம்பேக்டபிலிட்டி சியில் கொண்டுட்டு வரலாம், C++ல கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிறது we can able to see in the forthcoming classes. ஒன்ஸ் அகேன் வந்து போர்டில் திருப்பி வந்து இதே நரேஷன் கொடுத்துக்கிறேன். ஒன்ஸ் அகேன் ஐ ரிமைண்ட் தட் இட் இஸ்
C is equivalent to A plus B. சரியா? ஸோ அப்போ என்ன கம்பைலர் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் ஏக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுது. ஏக்கோட வேல்யூ 15, பியோட வேல்யூ 6. வாட் இஸ் ப்ளஸ் இது வந்து இட் லுக்ஸ் இன்ட்டு ஐஓ ஸ்ட்ரீம். ஐஓ ஸ்ட்ரீம்னு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதில் போய் இதனோட இதுக்கு என்ன டெஃபினிஷன் அப்படிங்கிறத பார்த்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இட் ஜஸ்ட் ஆட்ஸ் த இன்ஃபர்மேஷன். ஆட் பண்ண இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு சொன்னால் 21 அண்ட் ஒன்ஸ் அகெயின் இட் இஸ் அசைன்டு டு சி. சரியா? இவ்வளோ வேலை பார்த்ததுக்கப்புறம் தான் சியில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்டோர் பண்ணுது. அண்ட் இட் ஹேப்பன்ஸ் இன் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ். ஸோ அப்போ ஏக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுது, பிக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுது. இது ரெண்டுக்கும் சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் இட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இட் கோஸ் டு ஐஓ ஸ்ட்ரீம். ஐஓ ஸ்ட்ரீம்குள்ளே போய் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அடிஷன், வாட் ஐ ஹாவ் டு டூ, வெதர் ஐ ஹாவ் டு கோ வித் என்ன சொல்கிறது டெசிமல் வேல்யூ ஆர் நாட், இது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் இட் ஆட் and the value 21 is retained and it has been assigned to, and it has been assigned. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா ஈக்குவல் சைன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ த அசைனிங் ஆப்ரேஷன் ஹேப்பன்ஸ். அதனால் எப்போதுமே கம்பைலரில் லாங்குவேஜில் என்ன பண்ண அப்படின்னு சொன்னால் இந்த ஃபஸ்ட் எண்ட் வில் ஹேப்பன் இன் த ரைட் ஹேண்ட் சைட். ஆர்ஹெச் வெர்சஸ் வேல்யூவில் வந்து முதல்ல வந்து சிம்பிளிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் and that will assign to LHS. இது மாதிரி ஞாபகம் இருக்கணும். எப்போதுமே தி ஆப்ரேஷன் ஹேப்பன்ஸ் இன் தி RHS side, right hand side, and once again it has been incorporated in the left hand side. சரி, அது என்ன ப்ராசஸ் பண்ணாலும் அதே தான். A minus B போட்டாலும் அதே தான். A minus B substitution happens and then the value is been obtained and the value is been assigned to the left hand side. அதே மாதிரி A into B, அதே மாதிரி A slash B. எதுனாலும் சரி ரைட் ஹேண்ட் சைடில் உனக்கு வந்து வேல்யூஸ் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அதனுடைய ஆப்ரேஷன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இட் இஸ் பீன் அசைன் டு த லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். எப்போதுமே வந்து லாங்குவேஜ் எழுதும்போது இந்த ஞாபகம் இருக்கணும். பிகாஸ் why I am being stressing here is when you learn microprocessor in your next semester, the same information need to be incorporated. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது சி லாங்குவேஜில் இன்னும் ஒரு certain types will be coming. என்ன அப்படின்னு சொன்னால் A plus is equivalent to B. அப்படின்னா மீனிங் என்ன, A வந்து கம்பைலர் ரீட்ஸ் த வேல்யூ A, இட் நோஸ் தட் இட்ஸ் அ வேரியபிள், ப்ளஸ் அப்படிங்கிறது இட் நோஸ் தட் இட்ஸ் அன் ஆப்ரேட்டர், இது ஒரு ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது அதுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அதனால் இட் டிரான்ஸ்லேட்ஸ் த இன்ஃபர்மேஷன் ஆஸ் A is equivalent to A plus B. இந்த இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னால் மைக்ரோ ப்ராசஸர் சப்ஸ்டியூட் த இன்ஃபர்மேஷன் ஃபார் திஸ். மைக்ரோ ப்ராசஸருடைய லாஜிக்கல் இன்ஃபர்மேஷன், அதனுடைய கான்செப்சுவல் ஐடியா இருக்கு இல்லையா, அந்த ஐடியா தான் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வந்து ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இட் சப்போர்ட்ஸ் ஃபார், பிகாஸ் மைக்ரோ ப்ராசஸர் சப்போர்ட்ஸ் அண்ட் ஸோ த கம்பைலர் கேன் ஏபிள் டு சப்போர்ட். சரி, ஸோ இது ஞாபகம் வச்சுக்கணும். இப்படி நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால எனி டைம் தி கம்பைலர் லுக்ஸ் இன் டு தி ரைட் ஹேண்ட் சைட், ஆன் த பேசிஸ் ஆஃப் த ரைட் ஹேண்ட் சைட் அலோன் இட் லுக்ஸ் இன் டு த லெஃப்ட் ஹேண்ட் சைட். இது ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஸோ த நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ் நீ போகணும் அப்படின்னு சொன்னால் மாடல் ஆப்ரேட்டர் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. when we go with next assignment operators பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் ஏற்கனவே இப்போ சொன்ன மாதிரி இது வந்து அசைன்மெண்ட் அப்படிங்கிறது இட் ஹஸ் பீன் டன் ஃப்ரம் ரைட் ஹேண்ட் சைட் டு லெஃப்ட் ஹேண்ட் சைட். இந்த ப்ளஸ் ஈக்குவல் அப்படிங்கிற மீனிங் வந்து இப்படி எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து A ப்ளஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு B. அது எப்படி ஈக்குவலன்சி போடலாம் அப்படின்னா A is equivalent to A plus B. So A is being retained as a common value and it is adding the information at A along with B. A ல என்ன வேல்யூ இருக்கோ அது B ஓட ஆட் ஆகி அது A ல சேவ் ஆகுது. I am not using yet another value. இன்னொன்று பாரு, A minus equivalent to அப்படின்னு சொல்லும்போது அதனோட ஈக்குவலன்ஸ் வந்து A minus B. A asterisk B அப்படின்னு சொல்லும்போது அதனோட ஈக்குவலன்ஸ் வந்து A is equivalent to A into B. ஸ்லாஷ் இஸ் ஈக்குவலன்ட் அப்படின்னா A ஸ்லாஷ் இஸ் ஈக்குவலன்ட் டு B அப்படின்னு சொன்னால் இட் இஸ் ஈக்குவலன்ட் டு A. எது இங்கே ஃபஸ்ட்டில் இருக்கோ அந்த வேரியபிள் தான் என்ன பண்ண அப்படின்னா ஈக்குவலுக்கு அங்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு வேரியபிளாக போகும். அது அப்படியே ஒரு ஷார்ட் அண்ட் ஃபார்மில் ஞாபகம் வச்சுக்கோ. A ப்ளஸ் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இட் ஸ்டார்ட்ஸ் வித் A ப்ளஸ். A மைனஸ் அப்படின்னு சொன்னால் இட் ஸ்டார்ட் வித் A மைனஸ். A இன்ட்டு அப்படின்னு சொன்னால் இட் ஸ்டார்ட்ஸ் வித் A மல்டிப்ளிகேஷன். A ஸ்லாஷ் அப்படின்னு சொன்னால் இட் ஸ்டார்ட்ஸ் வித் A டிவிஷன். அதே மாதிரி கீழே பார்த்தோம் அப்படின்னா மாடுலோ ஆப்ரேட்டர் A மாடுலோ அப்படின்னு சொல்லி அப்படின்னா ஏவோடைய A வந்து ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் இது அப்படியே வந்து ஃப்ரண்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு if you put with B automatically returns the remainder value. once again அதே வேல்யூ வந்து நம்ம இங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம்.
hope so I can able to comment the complete information. Comment பண்ணிட்டோம்னா நல்லது. கமெண்ட் பண்ணுறது ஃபுல் கமெண்டிங் ஒன்று தெரியுங்களா? ஸ்லாஷ் ஸ்டார் போட்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே இருக்க லைன் எல்லாமே ஆன்லைன் கம்பைலர் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ எந்த லைனோட நீ அன்கமெண்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல வந்து நீ என்ன பண்ணணும்னா ரிவர்ஸ் போட்டுருப்போம். ஸோ அதுக்கப்புறம் உள்ள வேல்யூஸ் ஸோ வந்து ஸ்லாஷ் ஸ்டார்லேருந்து அடுத்த ஸ்டார் ஸ்லாஷ் வரைக்கும் உள்ள என்னென்ன பிளாக் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து ஒரு குரூப்பாக வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் அகேன் நான் வந்து மேலே டிக்ளரேஷன் மட்டும் கொடுத்துருக்குறேன். இட் ஒன்ஸ் அகேன் இட் பி இட். சரி, ஒன்ஸ் அகேன் ஐ டேக் த வேல்யூ A is equivalent to B. A is equivalent to B. Now what happens to the value? C out A. A is equivalent to A. Just to compile it. ஸோ ஏற்கனவே நான் என்ன வேல்யூ கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொன்னால் ஏயோட வேல்யூ 15 கொடுத்துருந்தேன், பியோட வேல்யூ 6 கொடுத்துருந்தேன், சியோட வேல்யூ இன்டிஜர் நம்ம டிக்ளேர் பண்ணியிருந்தோம். இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பியை வந்து ஏக்கு அசைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வாட் எவர் த வேல்யூ தட் இஸ் பீன் ஸ்டோர்ட் இன் ஏ வில் பி கம்ப்ளீட்லி எரேஸ்ட் ஆஃப். நீ எப்போ பார்த்தாலும் நீ வந்து ஏயோட வேல்யூ நீ வந்து ரிட்ரீவ் பண்ணி பார்த்த அப்படின்னு சொன்னால் தேர் வில் நாட் பி எனி ரிலேஷன் ஆன் 15 பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்காது. கம்ப்ளீட்லி இட் இஸ் பீன் ஸ்வாப்ட் ஆஃப். சரியா? ஸோ இப்போ அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறேன். இட் இஸ் ஏ plus equivalent to B. Once again cout statement use பண்ணி it is backslash A plus equivalent to what அப்படின்னு சொன்னா it is A. once again வந்து நமக்கு rotate ஆகிற வேல்யூ வந்து A தான். suppose if I check the same value நம்மளுக்கு நடந்திருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அடிஷன் ஆப்ரேஷன் நடந்திருக்கும். ஸோ ஒன்ஸ் அகேன் ஐ புட் த வேல்யூ ஹியர். சரி, ஸோ நியூ லைன் போட்டுக்கிறேன். எதுக்கு நம்மளுக்கு அப்படின்னா குழப்பாமல் இருக்கிறதுக்காக நியூ லைன் போட்டுக்கிறேன் எப்போதுமே. ஸோ பெஸ்ட் ப்ராக்டிஸ் டூ. சரியா? ஸோ பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் இப்போது A is equivalent to 6 முதல்ல ஏல வந்து 6 இருந்துச்சு. இப்போ வந்து A is equivalent to 12. ஸோ எப்போல்லாம் நீங்கள் கம்பைல் பண்ணுறியோ ஒன்ஸ் அகேன் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் லைன். அதான் முக்கியம். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் லைன். அப்போ ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ 15, பியோட வேல்யூ 6 இன்ட்டு சியோட வேல்யூ வந்து எம்டி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பி அசைன் பண்ணுறோம். ஆட்டோமேட்டிக்காக 15 வேனிஷஸ் ஆஃப். இந்த 15 இருந்த இடத்துல 6 வந்து உட்காருது. இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். என்ன அப்படின்னு சொன்னால் ஐ ஹாவ் என்ன சொல்கிறது 2 பேக் ஆஃப் 2 ஸ்மால் ரெண்டு சரி ரெண்டு சீனி பாக்கெட் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோமே. 2 சீனி பாக்கெட் அப்படி இல்லைன்னா ஒரு பாக்ஸில் 2 சாக்லேட் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோ. சரியா? இன்னொருத்த வந்து எனக்கு வந்து என்ன சொல்கிறேன் ஒரு சாக்லேட் கொடுக்குறேன். அந்த சாக்லேட்டை நான் வந்து பாக்ஸ்க்குள்ளே போட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆஸ் பர் நார்மல் மேனுவல் கால்குலேஷன்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதை ஆட் பண்ணணும். இது வந்து மேனுவலாக நம்மளுடைய மேத்தமெட்டிக்கல் லாங்குவேஜ் கான்செப்ட் அதுதான் சொல்லிக் கொடுக்கும். நீ வந்து உன் கையில் 2 சாக்லேட் ஒரு பாக்ஸுக்குள்ளே இருக்குது. 8 another person gives a 3 chocolate. நீ அந்த பாக்ஸுக்குள்ளே போட்ட அப்படின்னு சொன்னால் இட் பிகம்ஸ் 5. பட் நம்ம நார்மலாக வந்து கம்பைலர் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்த அப்படின்னு சொன்னால் அந்த பாக்ஸ் வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். அதுக்குள்ளே 2 உட்காந்துருக்கு இப்போதைக்கு. நீ வந்து திருப்பி 3 கொண்டுட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும் அப்படின்னா காம்பேக்டபிலிட்டி பார்க்க. நீ 2 கொண்டு உள்ளே வச்ச அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து கம்ப்ளீட்டாக எரேஸ் ஆகிட்டு நீ வந்து உள்ளே வச்சிருக்கக்கூடிய ஏற்கனவே 2 தான் சேவ் பண்ணியிருக்கு. இப்போ 2 தான் உள்ளே கொண்டுட்டு வர அப்படின்னு சொன்னால் திருப்பியும் 2 will be return back. சரியா? ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் வில் பி எரேஸ்ட் ஆஃப் and the second information is written. Second information அது 2 or 3 or 4 அப்படிங்கிறது அதை பற்றி ப்ராப்ளம் கிடையாது. The first information will be erased off. ஸோ அப்போ அந்த கம்பார்ட்மெண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் it is just looks in the storage unit alone. அப்போ ஆட்டோமேட்டிக்காக when I write 6 15 அப்படிங்கிற கண்டென்ட் ஏற்கனவே இருந்த கண்டென்ட் it completely vanishes off and 6 has been written in the memory location of A. ஸோ இப்போ அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் A ப்ளஸ் ஈக்குவலன்ட் to Bன்னு போடும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னா இட் ஜஸ்ட் A ப்ளஸ் B ஆட் பண்ணி ஏல சேவ் ஆகுது. ஸோ now the content is 12.
correct தானே? now the content is 12. once again நான் வந்து a minus போட்டுப்போம். மைனஸ் போட்டோம் அப்படின்னு சொன்னா it is minus. இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ண it is a minus b வரணும். it is a minus b 12 minus 6 அப்படிதானே? 12 minus 6. so once again the value is 6 அப்படிதானே? இப்போ a into b compile back, it goes with a so 36. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் எப்போதுமே நம்ம வந்து கண்டென்ட் எழுதுகிறோம் அப்படின்னு சொன்னால் it is a plus equivalent to அப்படின்னு போட்டோம் அப்படின்னு சொன்னால் if it is b அப்படின்னு போட்டோம் அப்படின்னு சொன்னால் it is renamed as a is equivalent to இந்த டேர்ம் அப்படியே ஃபஸ்ட்டில் எழுது. இந்த டேர்ம் லெஃப்ட்டில் என்ன சைடில் நீங்கள் a ப்ளஸ் கொடுத்துருக்கணும் அந்த டேர்ம் அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கலாம். அந்த சேம் டேர்ம் will be replaced here a plus b அவ்வளோதான். சரியா? ஸோ அப்போ a plus equivalent to அப்படின்னு சொன்னால் it is a plus b. ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குதோ அதை நீ வந்து இதோட சேர்த்துக்க ஆட் பண்ணது எங்கே சேவ் ஆகும் அப்படின்னு சொன்னால் it will be once again replaced in the content in the space mentioned for a. அந்த இடத்துல வந்து சேவ் ஆகும். சரியா? ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்ரேட்டர்ஸ். இது வந்து என்னென்னா we call this as an assignment operators. சரி, சியோட அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். வேறு ஈக்குவலன்ட் டு மட்டும் நம்மளுக்கு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் கிடையாது, அதோட சேர்த்து ப்ளஸ் இது வழக்கமாக வந்து எந்த லாங்குவேஜ் நம்ம என்ன அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு எடுத்திருப்போம் அப்படின்னா ஈக்குவலன்ட்டுன்னு எடுத்திருப்போம், இல்லை டபுள் ஈக்குவல்ஸ் பார்த்துருப்போம். பட் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸில் உண்டு. சரியா? இது வந்து எப்போ ப்ரோக்ராம்ஸில் வந்து பெஸ்ட்டு சூட்டபுளாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஐ கிவ் 2 வேரியபிள்ஸ். நீ வந்து யூ ஹவ் பீன் ஆஸ்க்ட் டு ஆட் 2 நம்பர்ஸ். உன்ட்ட வந்து ஆப்போனன்ட் பார்ட்டி என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் ஆட் 2 நம்பர்ஸ், பட் யூ ஷுட் நாட் யூஸ் த தேர்ட் வேரியபிள். ஒரு தேர்ட் வேரியபிள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறான். அப்போ உன்னோட ப்ரோக்ராம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்படி தான் இருக்கணும். என்ன ஒன்ஸ் அகேன் கம்ப்ளீட்டாக வந்து அந்த பிளாக்கை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சரியா? எய்தர் உன்னோட ப்ரோக்ராம் எப்படி இருக்கணும்னா a is equivalent to a plus b இப்படி இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உன்னோட ப்ரோக்ராம் எப்படி இருக்குன்னா a plus equivalent to b இப்படி இருக்கணும். எய்தர் இந்த லைன் இருக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த லைன் இருக்கணும். பெஸ்ட் ப்ரோக்ராமர் உன்ட்ட வந்து இப்போ வந்து இன்டர்வியூ பண்ணக்கூடிய ஒரு பர்சன் வந்து எது பார்ப்பான் அப்படின்னு சொன்னால் இந்த லைன் எதிர்பார்ப்பான். இந்த லைன் எதிர்பார்க்குறது வந்து இட் இஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் இன்டர்னலி அந்த சின்டாக்ஸ் நல்லா உனக்கு புரிஞ்சிருக்குது அப்படிங்கிறத உனக்கு இட் ஷோஸ் தட், இட் ப்ரெடிக்ட்ஸ் தட், இட் ஃபோகாஸ் தட். சரியா? a plus b is a normal style. a plus equivalent to b is equal அப்படிங்க சொல்கிற இன்ஃபர்மேஷன் இட் இஸ் a stylish information, and the person who understand this may understand what the compiler does. கம்பைலர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அது என்ன செய்யுது அப்படிங்கிறது உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது இதுவே சொல்லி காமிச்சிருது. சரியா? ஸோ அதனால் லாங்குவேஜ் C++ல நம்மளுக்கு வந்து ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கலாம். இன்னொன்று குட் ப்ரோக்ராமர், ஒரு ப்ரோக்ராமர் எப்படி எஃபிஷியண்ட்டாக எப்படி வந்து என்ன சொல்கிற இன்டெலிஜென்ட்டாக பிஹேவ் பண்ணுறான் அப்படிங்கிறத we can able to estimate from here. சரியா? ஸோ அடுத்தது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் முடிஞ்சதுக்கப்புறம் we can go for ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ரிலேஷனல் ஆப்ரேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் இருந்தது அப்படின்னு சொன்னால் இட் இஸ் ஈக்குவலண்ட் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அது பேர் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இஃப் ஐ யூஸ் டபுள் ஈக்குவல் then it is equal, and we say that it is equal. அப்பனா மீனிங் என்ன? the statement spells with either a concept it is true or false. சரியா? if 3 is double equal போட்டாச்சு அப்படின்னு சொன்னா whether 3 is equivalent to 5, the answer is false. சரி, if 5 is equivalent to 5 then the answer is true. அப்போ உன்னோட ஸ்டேட்மெண்ட் 3 is equivalent to 5 அப்படின்னு சொன்னா 5 is assigned to. சரி, இப்படி எடுத்துக்கலாம். நம்ம once again I spell with the board. So a is equivalent to 5. சரியா? a equivalent to 5 அப்படிங்கிற மீனிங் எடுத்துக்கிட்டு I can go for a is equivalent to 5 இப்படியும் பண்ணலாம். மீனிங் என்ன? 5 is assigned to a, and if I compare a with 5, இது வேற இது வேற. இது இட்ஸ் meant for assignment operator, is meant for equation.
அது ஈக்குவல் தானா அப்படின்னு கேட்குறது. அப்போ ஏல ஏற்கனவே என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் 5 இருக்குது. ஏல ஏற்கனவே 5 இருக்குது. now we can assume that a is equal to the step is 5 is equal to 5. it is true. சரியா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்து அப்படின்னு சொன்னால் ஐ மீன் கோயிங் ஃபார் this version. RHS is been assigned to LHS. இங்கே நீ பார்த்து அப்படின்னு சொன்னால் just a negation operation. 5 minus 5 should bring with 0. பட் ஆன்சர் வந்து எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரு கம்பேரிசன் ஆப்ரேஷன் எடுத்துக்கிறோம்ல. ஒருத்தரை நான் வந்து ஒரு 2 பேரோட ஃபேஸ் ரிசம்பிளன்ஸ் எடுத்துக்கிறேன். ஐ கம்பேர் த சேம் 2 persons looking that the eye is equivalent, the nose is equivalent, eyebrow is equivalent. இது எல்லாமே ஈக்குவலண்ட் சொல்லிட்டு இருக்கிறேன். பட் த கன்சிடரேஷன் என்ன அப்படின்னு சொன்னால் தி பர்சன் 2 பர்சனும் வந்து யூனிக்னஸ் டு ஈச் அதர். 2 பேரும் தனித்தன்மை இருக்குது. அவங்கள நீ கழிக்கிறதுனால 0 வந்துட போகிறது கிடையாது. அதனால் we can say that the net result in the memory will not change. மெமரியில் வந்து இந்த 5 minus 5 பண்ணாலும் 0ங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து ஏயோட வேல்யூ வந்து மாறப்போகிறது கிடையாது. பட் என்ன அப்படின்னு சொன்னால் அது எப்படி நெகேட் பண்ணி பார்க்கணும்னா பிகாஸ் உன்னோட டிஜிட்டல் காம்பனன்ட் தான் பேக்கெண்டில் இருக்குது. இப்போ டிஜிட்டல் காம்பனன்ட் பேக்கெண்டில் இருக்குது அப்படிங்கிறதுனால இட் கோஸ் வித் நெகேஷன். ஆனால் டிஜிட்டல் எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால ஒன் செகண்ட் அதையும் நான் வந்து காமிச்சிட்றேன். இப்போ எல்லோரும் வந்து கேட்ஸ் ஆரம்பித்தாங்களான்னு தெரியல, இருந்தாலும் வந்து உனக்கு பேசிக் கேட்ஸ் உனக்கு தெரியுங்கிற நம்பிக்கையில் இந்த கேட் உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். we call it as an XOR gate. கரெக்டானா? இது XOR கேட்னு சொல்லுவோம். when the equivalent to 1 and 1 ரெண்டு இன்புட் நீ 1 and 1 கொடுத்தனா அவுட்புட் வந்து 0. சரி, அப்படின்னா மீனிங் என்ன? if 2 inputs are equivalent to each other then the output is equivalent to 0. ஒரு XOR ஆப்ரேஷன் தான் we call it as a comparator. இது நீ வந்து எப்படியும் டிஜிட்டலில் படிப்ப. பேசிக் 1 bit comparator வந்து என்னென்னா ஒரு XOR கேட். சரியா? ஸோ அப்போ 2 பிட்டை கம்பேர் பண்ண அப்படின்னா 2 ஈக்குவலண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த 2 வேல்யூ வந்து 0 ஆக போகிறது கிடையாது. சப்ட்ராக்ட் பண்ணி இது 0வும் இது 0 ஆக போகிறது கிடையாது. பட் த வேல்யூ இஸ் ஈக்குவலண்ட் டு 1 and 1 தட் வில் பி ரீட்டைன். பட் என்ன அப்படின்னு சொன்னால் எனக்கு ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இஃப் இட் இஸ் ஈக்குவலண்ட், இஃப் இட் இஸ் மைனஸ் பண்ணதுக்கப்புறம் இஃப் த வேல்யூ ப்ரொடியூசஸ் அஸ் 0 தென் ஆட்டோமேட்டிக்லி தி 2 bits ஆர் ஈக்குவலண்ட் டு ஈச் அதர். ஸோ அப்போ அதே ப்ராசஸ் தான். என்ன டிஜிட்டல் காம்பனண்ட் கீழே இருக்கக்கூடிய காம்பனண்ட் வந்து எனக்கு அது சப்போர்ட் பண்ணுது, சப்ஸ்டியூட் பண்ணுது அப்படிங்கிறதுனால தி அப்பர் எண்ட் லாங்குவேஜ் அதே மாதிரி நம்ம வந்து சப்போர்ட் ஆகுது. சரியா? ஸோ ஒன்ஸ் அகெயின் there is an equivalent symbol and not equal. not equalனா முன்னாடி ஒரு apostrophe போட்டுக்க. ஏன் நீ ரிமெம்பர், இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 3 is not equivalent to 5னா it is true. a greater than symbol, a less than symbol, greater than equivalent to less than equivalent. இதெல்லாம் வந்து பார்த்து அப்படின்னு சொன்னால் we call normally as an relational operators. சரியா? ஸோ எனக்கு ப்ரோக்ராம் போட வேண்டியதில்லை. பிகாஸ் எனக்கு ப்ரோக்ராம் போடும்போது if we use with a conditional looping statement then it will be good enough. லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்லேயும் வந்து certain symbols are there. if I use a double ampersand then it is a logical and. சரியா? with return as a true statement. சரி, இங்கே எப்படி ட்ரூ ஸ்டேட்மெண்ட் வந்துச்சோ அதே மாதிரி இங்கே ட்ரூ ஸ்டேட்மெண்ட் வருது. சரியா? லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் டபுள் ஆம்பர்சன் யூஸ் பண்ண அப்படின்னு சொன்னால் இப்போ எக்ஸாம்பிள் வந்து இஃப் ஐ கோ வித் ஏ அண்ட் பி போர்டு ஏ டபுள் ஆம்பர்சன் பி ஈக்குவலன்ட் டு 1 அப்படின்னா மீனிங் என்ன? ஏயும் பியும் 1. சரியா? ஏன் அப்படின்னு சொன்னால் பிட்வைஸ் ஆப்ரேட்டர் தான் நம்ம பார்க்குறோம். இஃப் ஏ அண்ட் பி நீ யூஸ் பண்ண அப்படின்னு சொன்னால் இப்போ ஏயோட வேல்யூ வந்து 5, பியோட வேல்யூ 5 அப்படின்னு சொன்னால் நீ இது ரெண்டையும் ஆன் பண்ண அப்படின்னு சொன்னால் சரி பியோட வேல்யூ 5 ஆன் பண்ண அப்படின்னு சொன்னால் தென் த பிட் பேட்டர்ன் வில் ரிட்டர்ன் அஸ் 1. அப்படின்னா மீனிங் என்ன? ஏயும் பியும் 1. ஏயும் பியும் 1 இருந்தால் மட்டும்தான் எனக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னால் அந்த பிட் பேட்டர்ன் வந்து 1 வரும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்லி இட் வில் ரிட்டர்ன் வித் 0. ஞாபகம், இது வந்து டிஜிட்டலில் நம்ம வந்து ஒன் செகண்ட் போர்டு போவோம். டிஜிட்டலில் இது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஐ டேக் தி வேல்யூ ஏ இஸ் ஈக்குவலன்ட் டு 5, என்னோட வேல்யூ 101 ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் 5 டெசிமல் பிட்டு. பி வந்து ஒன்ஸ் அகேன் 5. ஸோ ஏ ஆண்ட் தானே போடணும். இப்போ ஆண்ட் கேட்டில் தானே கொடுக்கணும் பி. சரியா? இது ரெண்டும் ஒன்று போல் இருந்தால் மட்டும்தான் ஆன்சர் வந்து 1 வரும். சரியா? இது வேறு பிட்டு இது வேறு பிட்டு அப்படின்னு சொன்னால் அந்த ஆன்சர் வில் பி 0. ஓகேவா? ஸோ அப்போ டபுள் ஆம்பர்சன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் இட் வில் ரிட்டர்ன் வித் ட்ரூ அண்ட் இட் வில் கோ வித் லாஜிக்கல் அண்ட். சரி, லாஜிக்கல் அண்ட் பண்ணதுக்கப்புறம் இட் சேஸ் வித் வெதர் இட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அதே மாதிரி அடுத்தது பார்த்து அப்படின்னு சொன்னால் 2 பைப் சிம்பிள் போட்டு அப்படின்னு சொன்னால் இட் இஸ் லாஜிக்கல் ஆர் அண்ட் இட் ஒன்ஸ் அகேன் ரிட்டர்ன்ஸ் வித் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்.
இது போட்ட அப்படின்னு சொன்னால் வெறும் ஒரே ஒரு அப்போஸ்ட்ரோஃபி போட்ட அப்படின்னு சொன்னால் இட் இஸ் லாஜிக்கல் நாட். சரியா, லாஜிக்கல் நாட். பட் என்ன அப்படின்னு சொன்னால் இட் இஸ் ட்ரூ. எப்போ ட்ரூ அப்படின்னு சொன்னால் மீன்ஸ் வந்து ரிவர்ட் ஃபார்மேஷன் வரும். என்ன சொல்கிறது, இஃப் ஐ எம் நாட் அவைலபிள் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு டாலர் சிம்பல் இது ஒரு அப்போஸ்ட்ரோஃபி போட்ட அப்படின்னு சொன்னால் இஃப் இட் இஸ் நாட் தேர் தென் ஐ கேன் ஏபிள் டு கோ வித் த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ வழக்கமாக இந்த ஸ்டேட்மெண்ட் எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டோட சேர்ந்து யூஸ் பண்ணுவாங்க. வி கேன் ஏபிள் டு சி இன் தி ஏன்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இப்போ அந்த கிளாஸில் நடத்துறதுக்கு டைம் இருக்காது அப்படிங்கிறதுனால வி கேன் ஏபிள் டு சி இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். பட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வில் பி யூஸ் இன் த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். பட் அப்போ அண்ட் ஆப்ரேஷன் பண்ண முடியுமா, ஆர் ஆப்ரேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னால் எட் அனதர் இன்ஃபர்மேஷன் இஸ் தர். என்ன அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு சிம்பிள் மட்டும் யூஸ் பண்ண அப்படின்னா சரியா, ரெண்டு ஆம்பர்ஷன் யூஸ் பண்ண அப்படின்னு சொன்னால் இட் இஸ் லாஜிக்கல் அண்ட். பட் ஒரே ஒரு ஆம்பர்ஷன் யூஸ் பண்ண அப்படின்னு சொன்னால் இட் இஸ் பைனரி அண்ட். அப்படின்னா மீனிங் என்ன, இப்போ நான் இந்த போர்ட்லேயே நான் வந்து காமிக்கிறேன். So A is equivalent to 5, A is equivalent to 5, P is equivalent to 6. சரியா, let me have A அப்படின்னா பேட்டர்ன் அப்போ என்னன்னா 101, B யோட பேட்டர்ன் வந்து 110. ஸோ இப்போ இட்ஸ் A டாட் B. இதை வந்து AND கேட் இஸ் ஈக்குவலன்ட்டு நீ போட்ட அப்படின்னு சொன்னால் A வந்து 101, B வந்து இட் இஸ் 110. ஸோ நீ பிட் பேட்டர்னில் நீ பார்க்கணும். இது வந்து நீ வந்து AND கேட்டில் போட்ட அப்படின்னு சொன்னால் உனக்கு என்ன ஆன்சர் வரும், 0 வரும். ஏன்னா ஒன் இன்புட் இஸ் தர், அனதர் இன்புட் இஸ் 0. ரெண்டு இன்புட் ஒன்றா இருந்தால் மட்டும்தான் 1 வரும். இது ரெண்டு எடுத்து அப்படின்னு சொன்னால் 1 செகண்ட் 0, ரெண்டு 1 இருக்குது. ஸோ தி ஆன்சர் இஸ் 1. கரெக்டு தானே? ஸோ பிட் வைஸ் அண்ட் ஆப்ரேஷன் பார்க்குறேன். 1 and 0 0, 0 1 0, 1 and 1 வந்து 1. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உன்னுடைய வேல்யூ என்ன ரிட்டர்ன் பண்ண அப்படின்னு சொன்னால் அது ஈக்குவலன்ட் வேல்யூ இஸ் 4. கரெக்டு தானே? கரெக்டு தானே? ஏன்னா 4 நீ இதை வந்து 100 போட்ட அப்படின்னு சொன்னால் இதனுடைய டெசிமல் நோட்டேஷன் வந்து 4. சரியா? ஸோ இது வந்து பிட்வைஸ் அண்ட் ஆப்ரேஷன் சொல்லுவோம். ஆஸ் ஈக்குவலன்ட் டு ப்ளஸ் ஆப்ரேட்டர், மைனஸ் ஆப்ரேட்டர், டிவிஷன் ஆப்ரேட்டர், அதுக்கு ஈக்குவலண்ட்டாக லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் இது. ஸோ ஒரு ஆம்பர்ஷன் யூஸ் பண்ண அப்படின்னு சொன்னால் இட் இஸ் ஆண்ட். என்ன ஆண்ட் அப்படின்னா பிட்வைஸ் ஆண்ட். ஆல்ரெடினா வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் பைனரி ஆண்ட். ஒரு பைப் சிம்பிள் போட்ட அப்படின்னு சொன்னால் இட் இஸ் பைனரி ஆர். ஒரு கேரட் சிம்பிள் போட்ட அப்படின்னு சொன்னால் இட் இஸ் எக்ஸ்ஆர். ஒரு டில்ட் சிம்பிள் போட்ட அப்படின்னா இட்ஸ் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். நம்ம ஏற்கனவே வந்து சி அவுட்டில் இது யூஸ் பண்ணுவோம், சி இன்ல இது யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ அங்கே பார்த்து அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து இந்த ரெண்டு ஆப்ரேட்டருக்கு இட் ஹேஸ் 2 டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ். ரெண்டு மீனிங்ஸ் இருக்கும். when it is assigned along with the C out அதுக்கு மீனிங் வேறு. when it is been used for an operator then அதனோட மீனிங் வேறு. இது என்ன அப்படின்னா பைனரி ஷிஃப்ட் லெஃப்ட், இது பைனரி ஷிஃப்ட் ரைட். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்கே வச்சுப்போம். சரி, ஏயோட வேல்யூ வந்து இட் இஸ் 101. If I go with left shift, சரியா, லெஃப்ட் ஷிஃப்ட் அப்படின்னு சொன்னால் உனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் லெஃப்ட் ஹேண்ட் சைடை பார்த்து இருக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடை பார்த்து இந்த ஷார்ப்பஸ்ட் எட்ஜ் வந்து இட் ஹேஸ் டு ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் லெஃப்ட். எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் இட் இஸ் ரைட் ஷிஃப்ட். சரி, லெஃப்ட்டை பார்த்து இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த tip area if it has been focusing towards left then it is left shift. If the tip area is focusing towards right then it is a right shift. சரி, இப்போ ஏக்கு வந்து நான் வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஷிஃப்ட் லெஃப்ட் பண்ணும். 101 இஸ் அ ஃபஸ்ட் வேல்யூ. ஸோ ஒரு ஷிஃப்ட் வந்து லெஃப்ட் பண்ணும். அப்படி ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் this 1 will come here and this 0 will come here and this 1 will vanish off. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இட் இஸ் உனக்கு என்ன வந்திருக்கு 0 1. இந்த லாஸ்ட் பிட் வந்து உனக்கு வந்து எம்டி ஆகுதுல, தட் வில் பி டம்ப்டு வித் 0. சொல்லிட்டு புரியுதா? this 1 will move towards this 0 and this 0 will move towards the this position and this 1 will vanish off. அதான் ஞாபகம், this will vanish off. அப்படின்னா மீனிங் என்ன, this will be discarded and this 2 bit will be retained and the third bit will be stuffed with the 0. இதுதான் வந்து லெஃப்ட் ஷிஃப்ட். இதே இது ரைட் ஷிஃப்ட் போட்டோம் அப்படின்னு சொன்னால் 101 ரைட் ஷிஃப்ட் போட்டோம் அப்படின்னு சொன்னால் it will be moving here and this will be moving here and this will vanish off. அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் 1 0 வந்து 2 பிட் போயிருக்கும். லாஸ்ட் பிட் வந்து உனக்கு வந்து எம்டி ஸ்பேஸ் இருக்கும் and that will be dumped with 0. நீ ரெண்டும் செக் பண்ணி பாரு.
இது ஒரு palindrome மாதிரி இது ஒரு பிட்டு இது உண்டு. இதெல்லாம் வந்து மைக்ரோ ப்ராசஸரில் நீ படிப்பேன். ஸோ வி கால் இட் அஸ் லெஃப்ட் ஷிஃப்ட் ரைட் ஷிஃப்ட். நம்ம வழக்கமாக இங்கே அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ லெஃப்ட் ஷிஃப்ட் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து இட் இஸ் இன்கல்கேட்டட். இட் இஸ் பீன் சப்போர்ட்டட் இன் மைக்ரோ ப்ராசஸர். அதனால ஒன்ஸ் அகேன் த சேம் ப்ராசஸ் இஸ் அவைலபிள் ஹியர். ஸோ லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணுறது ரைட் ஷிஃப்ட் பண்ணுறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் C++ லாங்குவேஜ்லேயும் நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். சரியா? இட் இஸ் ஆஸ் ஈக்குவலன்ட் டு தி ப்ளஸ் சிம்பிள், மைனஸ் சிம்பிள், ஆஸ்ட்ரிக் சிம்பிள் அண்ட் த டிவிஷன் சிம்பிள். அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இதை நம்ம வந்து பார்த்துக்கலாம். சரியா? ஹோப்ஸோ வந்து இவ்வளோ தான் ஆப்ரேட்டர்ஸ் நினைக்கிறேன். ஒன்ஸ் அகேன் ஐ ரிப்பீட் பேக். என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் லாஜிக்கல் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் தர். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் ப்ளஸ்ஸு மைனஸு மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலோ இதெல்லாம் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷன். அதை தாண்டி அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பார்த்துருக்கோம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் ஈக்குவலண்ட் மட்டும் கிடையாது. ஒரு ஈக்குவலண்ட் இருந்தது அப்படின்னு சொன்னால் இட் இஸ் டேக்கன் அஸ் அன் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இஃப் இட் இஸ் பின் கிளப்டு வித் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மைனஸ் இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தோம் அப்படின்னா எது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குதோ அதை அப்படியே வந்து ரைட் ஹேண்ட் சைடில் எடுத்து போட்டுக்கேன். ஸோ இட் இஸ் A + ஈக்குவலண்ட் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் A + B. சரியா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக when I go to the next level it is a logical operator. Logical operator அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்லி I can able to say that it is a double ambition, double pipe இந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்லி it notates with it does with logical and once again it confirms with true or false. So automatically the statement will be used with along with some conditional loops. சரியா? when I used with normal operator, logical operator அப்படிங்கிற ஒரு மீனிங் போனோம் அப்படின்னு சொன்னால் ambition is there, pipe symbol is there, caret symbol is there. இதெல்லாத்தையும் நீ யூஸ் பண்ண அப்படின்னு சொன்னால் நார்மல் I can go with and operation, bitwise and operation, bitwise or operation இதெல்லாம் நம்ம பண்ண முடியும். சரியா? ஸோ இப்படி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் தென் ஆட்டோமேட்டிக்லி we can able to write the program. ஆல்மோஸ்ட் இப்போ 80% வந்து நம்மளால் ப்ரோக்ராம் எழுத முடியும். once again we can able to come with the terminal. எல்லாத்தையும் அப்படியே வச்சுக்கிறேன். இது ரெண்டையும் மட்டும் எடுத்துக்குவோம். சரியா? C is equivalent to A bitwise operator B. நம்ம செக் பண்ணி பார்ப்போமே. C out A bitwise operator B C. செக் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு? ஆக்சுவலாக ஆன்சர் என்ன வந்திருக்கணும்? ஆக்சுவலாக உள்ள கொடுத்துருக்க வேல்யூ வந்து 15, இன்னொரு வேல்யூ வந்து 6. ஸோ ஒன்ஸ் அகேன் we can confirm it. A15 P is equivalent to 6. 15 அப்படின்னு சொன்னால் it is F hexadecimal notation. இது 6 hexadecimal notation கன்வர்ஷன் வரும். ஸோ A வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா 4 ones எழுதலாம். that is equivalent to 15 in decimal pattern. சரியா? B அப்படின்னு எடுத்து அப்படின்னு சொன்னால் இது வந்து hexadecimal pattern. B அப்படின்னு சொன்னால் it is equivalent to 0 1 1 0. சரியா? இப்போ ரெண்டும் வந்து நீ வந்து bitwise and போட்ட அப்படின்னு சொன்னால் it is 0, it is 1, it is 1, it is 0. the return value is 6. பார்த்தனா அதே தான் வந்திருக்கும் நமக்கு. return value is 6. இதே பைப் சிம்பிள் போட்டோம் அப்படின்னு சொன்னால் where is the pipe symbol? yeah pipe symbol போட்டோம் அப்படின்னு சொன்னால் delete பண்ணிப்போம் பைப்பு. ஜஸ்ட் நீங்களே செக் பண்ணி பாருங்கள் whether the answer is correct or not. பைப் சிம்பிள் போட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன வரணும்? சேம் இதே தான் நம்ம வச்சுப்போம். கீழே போடுவோம். இது ஆர் பிட்வைஸ் ஆர். ஸோ ஏதாவது ஒரு இன்புட் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அவுட்புட் வந்துடும். இந்த இருக்குது இன்னும் இதில் 2 இன்புட் இருக்குது. 1 ஸோ த வேல்யூ இஸ் ஈக்குவல் டு F. தட் இஸ் ஈக்குவல் டு 15. சரியா? அண்ட் ஹியர் the answer is here. So அதனால் we have said about all the operators. We have once again I am comprising back. We have said about what is variable, what is by data type. Now we have said about what are the possible operators are there in the C++ language. And next we have to say about what does be the looping. If I have the time, I record the control statement loops. அதை பற்றி இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நான் இதுக்கு ப்ரீவியஸாக ரெக்கார்ட் பண்ணி I try to put the information before this night.
or else we can able to see the same information in the next class. அடுத்த கிளாஸில் நம்ம கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் இன்ஃபர்மேஷனை பற்றி அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஒருவேளை எனக்கு டைம் இருந்ததுன்னா முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணி போட்டுறேன். இஃப் இட் இஸ் ரெக்கார்டட் இட் வில் பி போஸ்டட் பிஃபோர் திஸ் நைட். ஜஸ்ட் லுக் இன் டு இட். ஆல்மோஸ்ட் தனியாக ரெக்கார்ட் பண்ணுறதுனால ஐ வில் கோ வித் 12 to 15 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சுக்கலாம். கிளாஸ் நடத்தினா மட்டும் தான் இட் வில் கோ பியாண்ட் 50 minutes. பட் இஃப் ஐ பீன் ரெக்கார்டிங் அஸ் அ சோலோ பர்சன் 15 நிமிஷத்துக்குள்ளே அந்த கண்டென்ட்டை வந்து கம்ப்ரைஸ் பண்ண முடியும். So if I have the time, I will record back and I will be sending the information to you. If it has been sent, tomorrow class we can able to see the complete relevancy with the program. சரியா program எழுதலாம். ஒருவேளை those who are having mobile phones and laptop, please have a note. பக்கத்தில் ஏதோ நோட் பென் எல்லாம் பென்சில்லாம் வச்சுருக்கேன்னு எனக்கு தெரியல. once again I'm totally ஸோ நோட்டு பென்னு பென்சில்லாம் வச்சுருக்கிய அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் ஜஸ்ட் ரிமைண்டிங் யூ தட் யூ ஆர் கோயிங் டு லேர்ன் த சேம் இன்ஃபர்மேஷன் வென் அண்ட் கோயிங் டு ரைட் த சேம் இன்ஃபர்மேஷன் இன் யுவர் செமஸ்டர். ஸோ நம்மளுக்கு சார் வீடியோ போட்டுருவாரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அப்படியே வச்சு உட்காந்துக்கக்கூடாது. வாட் எவர் த இன்ஃபர்மேஷன் தட் இஸ் பீன் ஸ்ட்ரைக்கிங் இன் அட்லீஸ்ட் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் நோட் பண்ணிக்க, ஹிண்ட்ஸ் நோட் பண்ணிக்க. ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் த கிளாஸ், நம்மளுக்கு டெய்லி வந்து 3 கிளாஸ் 4 கிளாஸ் தான் இருக்குது. ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் த கிளாஸ் just generate the what we call as the hints into a pakka content understandable for you. ஏன்னா இன்னைக்கு நடத்தின கண்டென்ட் இன்னையோட மறந்து போயிடும். நாளைக்கு திருப்பி அது புதுசாக வந்து ஞாபகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஸோ அதனால் எழுதின ஹிண்ட்டை நம்ம வந்து என்ன பண்ணிக்க அப்படின்னு சொன்னால் அது எலாபரேட் பண்ணிக்க. திஸ் நீட் டு பி கெட் இன் டு ப்ராக்டிஸ். இது வந்து ப்ராக்டிஸாக பண்ணணும். ஏன்னா அப்படின்னு சொன்னால் when you are entering into the department இந்த செமஸ்டர் ஆன்வர்ட்ஸ் கிளாஸில் நோட்ஸ் கொடுக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ் இருக்க மாட்டாங்க. சரியா, திருப்பின்னு சொல்கிறேன், கிளாஸில் நோட்ஸ் கொடுக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ் இருக்க மாட்டாங்க. கிளாஸை நோட்ஸை எடுத்துக்க, டிக்டேட் பண்ணிக்க, அப்படி டிக்டேட் பண்ணுறேன் நீ எழுதிக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் ஸ்கூலில் இருந்துச்சு. ஃபஸ்ட் இயரில் வந்து பார்ஷியலாக இருந்திருக்கும். மேபி வந்து டிபார்ட்மெண்ட்டில் அது இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வெரி 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 ரெஸ்ட்ரிக்டட் ஃபேக்கல்ட்டிஸ், ஃபியூ ஃபேக்கல்ட்டிஸ் மே கிவ். அதுவும் வந்து ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்காக 2-3 சப்ஜெக்ட் மட்டும் இருக்கும். மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ப்ரிடாமினெண்ட்டாக என்ன அப்படின்னு சொன்னால் while a teacher is teaching classes you have to take notes. In the sense you have to take some hints, and after your class is over you can able to elaborate your hints, or if you are pakka enough you can able to have a running notes while the faculty is teaching. அது நீ வந்து செஞ்சு பழகிக்கணும். சரியா? ஸோ அதனால் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் வந்து அப்ராக்சிமேட்டாக எல்லா கிளாஸ்லையும் அது நடந்திருக்குன்னு நம்புகிறேன். அதே தான் நடந்திருக்குன்னு நம்புகிறேன். இருந்தாலும் once again I just want a feedback from the information what we have learned in this class. எதுவும் புரிஞ்சிச்சா இல்லை அப்படின்னு சொன்னால் நான் ஏதாவது பேசிக்கிட்டே இருந்தேன், நீ ஏதாவது கவனிச்சியா? எனி ஃபீட்பேக்? புரிஞ்சிச்சா புரியலையா? வழக்கம் போல் யாரையாவது கேட்டால் தான் வருமா வாய்? புரிஞ்சிச்சு சார். ஆனால் ஆச்சரியமாக இருக்குது, வந்து கிளாஸில் நடத்தினா புரிய மாட்டேங்க, ஆன்லைனில் நடத்தினா புரியுது. யுவஸ்ரீ, யுவஸ்ரீ புரிஞ்சிச்சாப்பா? கிளாஸ் புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சா? சரி, ஏதாவது ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் சொல்லு பார்ப்போம் நம்ம கிளாஸ் நடத்துனது. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கிளாஸை நடத்திட்டு இருக்கும்போது சும்மா வச்சுட்டு தள்ளி போயிட்டு ஃபீட்பேக் கேட்டோம் அப்படின்னா வெரி குட் எக்ஸலண்ட்டுன்னு போடுற இன்ஃபர்மேஷன் மாதிரி ஆயிடக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் என்ன நடத்தினேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் மட்டும் சொல்லி பார்ப்போம். சரி, ஓகே, குட், நல்லது. அவங்க வந்து கிளாஸை கவனிச்சிருக்கேன், நல்லது, ஓகே, நல்லது. அப்போ கிளாஸ் புரியுதப்போ? வேகமாக இருக்கா? வேகமாக போதா?
இல்லை. ஓகே குட், நல்லது. சுபிக்ஷா? சார் புரிஞ்சுது சார். புரிஞ்சிச்சா? நல்லா புரிஞ்சிச்சா? நல்லா புரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஷிஃப்ட் ரைட் ஷிஃப்ட் சரியா புரியல. அப்புறம் நீங்க இன்னொருக்கா டீச் பண்ணீங்க, அது புரிஞ்சுது சார். குட், நல்லது நல்லது. ஓகேப்பா, குட்பா. ஓகே. ஓகே குட், நல்லது. அடுத்தது தேங்க்யூ. நவநீத கிருஷ்ணன் அவைலபிளா? நவநீத கிருஷ்ணன், நவநீத கிருஷ்ணன். சொல்லுப்பா நவநீத, சொல்லுமா, சொல்லு. புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சா? உண்மையில புரிஞ்சிச்சா? போய் சொல்லக்கூடாது. உண்மையில புரிஞ்சிச்சு. அப்போ நாளையிலேருந்து ப்ரோக்ராம் எழுத ஆரம்பிச்சிடலாமா? எழுத ஆரம்பிச்சிடலாமா? சரி, எதுவும் நான் டீச் பண்ண இது வரைக்கும் எதுவும் ஆன்லைன் கம்பைலரில் போட்டு பார்த்துருக்கியா? இல்லை, இன்னும் போடலை, அப்படி தானே? ஸோ ஆன்லைன் கம்பைலரில் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாரு. அதாவது ப்ரோக்ராம் ஷுட் பி லேர்ன்ட் ஆஸ் லைக் தட். என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நான் வந்து ஒரு புக்கு வாசிக்கிறேன், ஒரு கதை வாசிக்கிறேன். ஃபஸ்ட் லைன் எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் செகண்ட் லைன் எனக்கு படிக்கிறதுக்கு சுவாரஸ்யம் இருக்கும். செகண்ட் லைன் புரிஞ்சிச்சுன்னா தேர்ட் லைன் படிக்கிறதுக்கு சுவாரஸ்யம் இருக்கும். இஃப் த ஃபஸ்ட் லைன் இஸ் நாட் அண்டர்ஸ்டாண்டபிள், தென் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா புக்கை மூடி வச்சுருவோம். இப்போ நான் 10 தடவை படித்து பார்த்தாலும் புக்கை மூடி வச்சுருவோம். ஏன்னா ஃபஸ்ட் லைன் எனக்கு புரியல, அதனால் எனக்கு செகண்ட் லைன் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இந்த லாங்குவேஜும் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு இனிஷியல் பெர்ஸ்பெக்டிவ் வந்து நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படின்னு சொன்னால் தென் ஆட்டோமேட்டிக்காக ப்ரோக்ராம் எழுத நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். சரியா? ஃபிசிக்கலாக இருந்தது அப்படின்னா வி கேன் ஏபிள் டு ட்ரில் அ லாட். பட் வந்து வர்ச்சுவலாக இருக்கும்போது வி ட்ரை அ லாட், நம்ம ட்ரை பண்ணுவோம். பட் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த ஆர்வம் வந்து இருக்கணும். இருந்ததுன்னா ப்ரோக்ராம் நம்ம பக்காவாக எழுதலாம். இது ஒரு டேலண்ட். பார்த்துக்க, நம்ம படிக்கிற மாதிரி இது ஒரு டேலண்ட். ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது ஒரு டேலண்ட். ஸோ அதனால் ஏற்கனவே வந்து ஹோப்ஸோ ஃபஸ்ட் இயரில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கோட் ஐடி ஃபோரம் போகிறீங்க. வழக்கமாக வந்து இந்த கேட்டகரைசேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் when we come into colleges நம்ம அந்த கேட்டகரைசேஷன் பார்க்கலாம். when we reaches the final year there will be a categorization called as placed and unplaced. இவன் பிளேஸ் ஆன பையன், இவன் நான் பிளேஸ்டு ஸ்டூடெண்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்படிங்கிற கேட்டகரைசேஷன் வரும்போது நான் பிளேஸ்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு மைண்டில் இப்படி தான் ஓடும். என்ன அப்படின்னு சொன்னால், அவன் பிளேஸ் ஆகிட்டான், அப்போ அவனுக்கு வந்து திறமை இருக்குது, நம்மகிட்ட திறமை இல்லையோ அப்படிங்கிற ஒரு சினாரியோ வந்து எப்போதுமே மைண்டில் யோசிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சினாரியோ ஏன் வருது அப்படின்னு சொன்னால், இஃப் யூ மேக் ஆர் செல்ஃப் டு பி இன்ட்ரெஸ்ட், ஆட்டோமேட்டிக்காக நம்ம கற்றுக்கக்கூடிய ஒரு சினாரியோ வரும். சரியா? ஸோ அதனால் ப்ரோக்ராமிங் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து 2-3 ப்ரோக்ராம் நீங்கள் நம்ம செஞ்சோம்னா ஒரு 2 ப்ரோக்ராம் 3 ப்ரோக்ராம் செஞ்சோம்னா இதை வந்து உன்னுடைய ஆன்லைன் கம்பைலரில் எடுத்து போட்டு செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி நான் இப்போ எப்படி பேசுனேன்னா அதே மாதிரி வந்து ட்ரை இட். நம்ம வந்து இப்படி அசைன் ஆகுது, அப்போ எப்படி வந்து டேட்டா ஃப்ளோ நடக்குது, ஜஸ்ட் அப்படி நீங்கள் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன்னா பேக் எண்டில் அந்த ஸ்க்ரீனுக்கு பேக் எண்டில் என்ன நடக்குது அப்படிங்கிற புரிய முடியும். அப்படி புரிஞ்சிச்சு அப்படின்னா ப்ரோக்ராமிங் எழுத பக்காவாக எழுத முடியும். சரியா? ஓகே. ஓகே, ஐ ஹோப் தி நியூ பர்சன், ஐ எம் கம்மிங் டு தி நியூ பர்சன் அர்ஜுன். புரிஞ்சிச்சா? இன்னைக்கு நம்ம நடத்தின இன்னையிலேருந்து கிளாஸ் அட்டன் பண்ண ஆல்மோஸ்ட் ஒரு இது 6வது கிளாஸ் நினைக்கிறேன். 6வது கிளாஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து கொஞ்சம் கண்டென்ட் தான் மிஸ் ஆகிருக்குது. உனக்கு இது ஃபாலோ பண்ண முடிஞ்சிச்சா? சார் ஃபஸ்ட்டே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார். ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கா? புரியுறது கஷ்டமாக இருக்கா? புரியுறதுக்கே கஷ்டமாக இருக்கா? டோட்டலாகவே கஷ்டம் இல்லை சார், கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார் புரியுறதுக்கு. சரி, ஓகே. அப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம கிளாஸ் என்னென்ன நடத்தியிருக்கோம் அப்படிங்கிற கண்டென்ட் வந்து ரெக்கார்டட் கண்டென்ட் வந்து உனக்கு இதில் போட்டு விட்றேன், உன்னோட வாட்ஸ்அப்பில் போட்டு விட்றேன், நீ அதை பார்த்துக்க. இது வரைக்கும் நடத்தின கண்டென்ட்டுக்கு வந்து ஓரளவு கம்ப்ரைஸ்டு வீடியோ ஒரு 12 நிமிஷம் வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். இனிமேல் வேரியபிள்ஸ் மட்டும் எனக்கு கம்ப்ரைஸ்டு வீடியோ இருக்காது, அது 1 hour ஓடுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு 1 hour வீடியோ கண்டென்ட்டு. சரியா? ஸோ அதனால் இதுக்கு முன்னாடி நடந்த இன்ஃபர்மேஷன் ஒரு தடவை வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துக்க. உனக்கு இது வரைக்கும் நம்ம பேசியிருக்கேன் என்னென்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டமு, மைக்ரோ ப்ராசஸரு, ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ளே எப்படி இருக்கும், இதெல்லாத்தையும் வந்து ஒரு 4 கிளாஸ் பேசியிருப்பேன். அது எல்லாமே நீ வந்து லேட்டரல் என்ட்ரி அப்படிங்கிறதுனால உனக்கு ஓரளவு வந்து இதுக்கு இன்ஃபர்மேஷன் உனக்கு முன்னாடியே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் இந்த 2 கிளாஸ் என்ன, இந்த கிளாஸ் போன கிளாஸ் என்னென்னா வேரியபிள்ஸ்னா என்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் பேசிகிட்டு இருந்திருக்கோம். ஸோ அதனால் இந்த 2 கிளாஸுக்குரிய வீடியோ நீ வந்து பார்த்தாலே ஓரளவு உனக்கு வந்து ஐடியாலஜி கிடச்சிடும். சரியா? ஓகே, குட், நல்லது. காலையிலேருந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறியா? பண்ணுறேன் சார். ஓகேம்மா குட்மா, குட். சரி, வேறு எதுவும் டவுட்ஸு சந்தேகம் இருந்தது அப்படின்னா அந்தந்த ஃபேக்கல்ட்டியை கனெக்ட் பண்ணிக்கோங்க. வி கேன் ஏபிள் டு சப்போர்ட் யூ. ஓகே சார். சரியா? ஓகேப்பா, ஓகே, குட், நல்லது. அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டேன். ஹோப் யூ கேன் டிஸ்பர்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகேம்மா, ஓகே, குட்.